குறித்து அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர் சந்திப்பில் விளக்கம் தெரிவித்துள்ளார். இங்க அபிராமி தாயோட அனுகிரகம் பெறுவதற்காக இதை அவங்கள வணங்கி செல்றோம். இந்த தேர்தலில் ஓபிஎஸ் பையன் சொல்லியிருக்காரு, ரவீந்திரநாத் பாஜக கூட ஒரு நாட்கள் கூட்டணி அறிவிப்போங்க. அப்படி கூட்டணி அறிவிச்சாங்கன்னா நீங்க காமராஜர் சொல்லிட்டீங்களா, குக்கர் சொல்லிட்டீங்களா? ஓபிஎஸ் ரெண்டு லட்சம் தான் நிற்கும் சொல்லியிருக்காரு. அதை பத்தி என்ன சொல்லுவீங்க? எங்களுக்கு ஏற்கனவே குக்கர் சின்னம் இருக்கு. நீங்க ஏதோ வதந்திகளை எல்லாம் வச்சுக்கிட்டு, பொய் செய்திகளை வச்சுக்கிட்டு, யூகங்களை வச்சுக்கிட்டு எங்களை தயவு செய்து கேள்வி கேட்காதீங்க. இன்னும் சில நாள்கள் பொறுத்துருங்க. எல்லாம் உங்களுடைய அனுமானங்களுக்கும் உங்களுடைய யூகங்களுக்கும் உறுதியாக விடை கிடைக்கும். நானும் திரு ஓபிஎஸ் அவர்களிடம் வருங்காலத்தில் அரசியல் ரீதியாக இணைந்து செயல்படணும் ஏற்கனவே முடிவு எடுத்துட்டோம். கூட்டணிக்காக சில கட்சிகளுடன் பேசிக் கொண்டிருப்பது உண்மை. அதெல்லாம் ஒரு இறுதி வடிவம் எட்டிய பிறகு நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். இறுதி வடிவம் எல்லாம் உங்களுக்கு எல்லாத்தையும் உறுதியா ஊடகங்கள் மூலம் தானே மக்களுக்கு தெரிவிக்க முடியும். அதனால கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். எங்களுடைய கூட்டணி எல்லாம் உறுதியான பிறகு நாங்கள் தெரிவிக்கிறோம். சரி, நன்றி நன்றி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.